எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கு நாங்க ஐஐடி கோர்ஸை பத்தி பார்க்க போறோம். ஐஐடி கோர்ஸை பத்தி உண்மையில சொல்ல போனா இது ஒரு அக்கவுண்ட்ஸ் கோர்ஸ். ஏ லெவல் செஞ்சு முடிச்ச உடனே நிறைய பேர் நிறைய கோர்ஸ் சொல்லுவாங்க. அதுல 3Cக்கு மேல எடுத்தவங்க ரெக்கமெண்ட் பண்றது சார்ட்டர்டா இருக்கும். 3Cக்கு கீழே எடுத்தாக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்த ஐஐடியாக இருக்கும். சரி, எலிஜிபிலிட்டி அதாவது தகுதி. யார் யார் இந்த ஐஐடி எழுதுவதற்காக தகுதி பெறுகிறார் என்றார், ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இயர், அந்த இயரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருக்கணும், ரினியூ பண்ணியும் இருக்கணும். ஏற்கனவே ரெஜிஸ்டர் இருந்தால் ரினியூ பண்ணி இருக்கணும். ஒரு கேண்டிடேட் 3ஆம் லெவலுக்கு எக்ஸாம் எழுத போவார்னு சொன்னார், அவர் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் 2 levels பாஸ் ஆகியிருக்க வேண்டும். அப்ளையிங் ஃபார் எக்ஸாமினேஷன் என்ட்ரி ஃபார்ம் இருக்கணும். எக்ஸாமினேஷன் என்ட்ரி ஃபார்ம் இருக்கணும். அது ஃபீஸ் கட்டப்பட்டதான வெளியீடான ஏதாக இருக்கணும். அப்படி அவர் பெறப்படவில்லை என்றால் அவர் நாட வேண்டிய இடம் எக்ஸாமினேஷன் ஆபீஸ், அதாவது இங்கே போடப்பட்டிருக்கிறது ஹெட் ஆபீஸ் இருக்கிறது, அல்லது அவருக்கு போன் மூலம் கால் பண்ணியும் அதை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அவர் எப்படி ஒரு என்ட்ரி ஃபார்மை அனுப்ப வேண்டும் சொன்னால், என்ட்ரி ஃபார்மை சரியாக ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர்ட் போஸ்டில் க்ளோசிங் டேட்டுக்கு முதலில் அனுப்ப வேண்டும். அதற்கான என்வலப் ஐஐடியால் ஃப்ரீயாக ப்ரொவைடட் பண்ணப்படும். மேபி சம்டைம்ஸ் நீங்க லேட் ஃபீஸ் கட்டுறீங்க சொன்னா 50%, அதாவது 100% ஃபீஸில் இன்னும் ஒரு 50% ஆக 150% ஃபீஸ் நீங்கள் பே பண்ணியே ஆக வேண்டும். மேலும் தகவல்களை அறிய அவர்களது நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது 074-011. அவர்களது எக்ஸாம் எப்ப நடக்குதுன்னு சொன்னா ஆகஸ்ட்ல நடக்குது. ஆகஸ்ட் 10, 11, 17, 18. அதற்கான அப்ளிகேஷன் இஷ்யூ பண்றது ஏப்ரல் 22. நார்மலாக அவர்களின் அப்ளிகேஷன் க்ளோசிஸ் டேட்டாக அமைவது 27 மே. லேட் ஃபீக்கான ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள், அதாவது ஜூன் 3. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே மேலே சொல்லியிருக்கிறார்கள், நான் ஹைலைட் பண்ணி இருக்கிறேன். பிஓசி பேங்கில் தான் அவர்கள் பேமெண்ட்டை செலுத்த வேண்டும். சிடிஎம் மெஷினில் பேமெண்ட் பண்ணுவது ஒழுங்கான முறை அல்ல, அதாவது ஐஐடிக்கு உகந்த முறை அல்ல. எக்ஸாமினேஷன் ஃபீஸுகளை பார்க்கும்போது பெர் சப்ஜெக்ட் தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதாவது லெவல் 1இல் வெறும் 2000 ரூபாய் தான், லெவல் 2இல் 2500, லெவல் 3இல் 2700, பிசினஸ் கம்யூனிகேஷன் அதாவது பிசியில் 2500. தற்போது இருக்கும் அக்கவுண்ட்ஸ் ஃபீல்டில் உள்ள கோர்ஸுகளில் மிக சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் கோர்ஸாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவது ஐஐடி தான். நானே இப்பொழுது 4 வருடம் எழுதி கொண்டிருக்கிறேன். சில பாடங்களில் நான் ஃபெயில் ஆகிறேன், பிரச்சனை இல்லை. அந்த அப்ளிகேஷன் மீண்டும் போடுவதற்கான வேல்யூ சிறிசாக இருக்கு.
எக்ஸாம் நடக்க முதல் அவர்கள் அட்மிஷன் கார்டு அனுப்புவார்கள், டைம் டேபிள் அனுப்புவார்கள், அதே போன்று இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம்ஸ் அனுப்புவார்கள். அதில் அவர்களின் பெயர் எரர் இருந்தால் அல்லது இனிஷியல் எரர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எரர், மீடியம் எரர், சப்ஜெக்ட் அப்ளைட் எரர், என்ஐசி எரர் எக்ஸெட்ரா இன்னும் நிறைய எரர்ஸ் வந்தால் அவர்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி எரர் இருந்தால் அவர்கள் பிரஸ் நோட்டீஸ் மூலம் அந்த ஸ்டாஃப்களுக்கு அறிவிக்கப்படுவார்கள். அந்த அட்மிஷனில் இருக்கும் சைன் மற்றும் ஐடென்டிட்டி கேண்டிடேட் கட்டாயமாக அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வருகை தர வேண்டும். வேறொருவரால் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி வர முடியாது. அவர் வருகை தரும் பொழுது அவரின் அட்மிஷன் கார்ட்ஸ், ஐடென்டி கார்டு, அதே போன்று பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஸ்டூடெண்ட் ஐடென்டி கார்டு AAT இஷ்யூ பண்ணப்படும். அதுகளை கட்டாயம் கைவசம் எடுத்துக்கொண்டு வருகை தர வேண்டும். அதே போன்றுதான் இந்த எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் AAT இன் சட்ட விதிமுறைகள் அமைவாகத்தான் ஸ்டூடெண்ட்களின் அட்மிஷன் கார்டு மற்றும் டைம் டேபிள்கள் இஷ்யூ பண்ணப்படும். அதாவது இந்த பக்கத்தில் இது எங்களுக்கு தேவையில்லையான விடயம்தான். அதாவது இவர்கள் சுருக்கமாக கூறுவது என்று சொன்னால் லெவல் 1ஐயும் லெவல் 2ஐயும் ஒன்றாக செய்யலாம், அல்லது ஒரு பாடமாக விண்ணப்பித்து செய்யலாம். அதைத்தான் இந்த பந்தியில் சொல்கிறார்கள். இன்னும் அவர்களது பிரான்ச்சஸின் கான்டாக்ட் நம்பர்ஸ் தந்திருக்கிறார்கள். அதாவது குருநாகலை, கண்டி, ரத்தினபுரி, மாத்தர, அம்பார, அனுராதபுர, ஜாஃப்னா. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்க்க போனால் இதோ உங்கள் கண் முன்னே தெரிகின்றது. நான் களுத்துறையில் வசிப்பவனாக இருப்பதனால் வித்யாலய என்ற ஸ்கூலில் தான் எனக்கு பெரும்பாலான எக்ஸாம்கள் நடந்தது. அதை தவிர்த்து இன்னும் 2 பாடசாலைகள் இருக்கின்றன. அது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபார்மில் அறிவிக்கப்படும்.